இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு டிசீஸை எப்படி டயக்னாஸ் பண்ண போகிறோம், அதாவது ஒரு நோய் எப்படி வந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தை கண்டறிய போகிறோம். ஒரு நோயை எவ்வாறு கண்டறிவது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்ததாக ஒரு நோயை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், அதுக்கான அக்குபஞ்சர் புள்ளிகள் இருக்கு இல்லையா, அதை தேர்ந்தெடுக்கிறதுல ட்ரெடிஷ்னலாக ஒரு மெத்தட் இருக்குது. அதாவது அக்குபஞ்சரோட விதிகளை பயன்படுத்தி அங்கே ஏற்கனவே அவங்க நிர்ணயிச்சிருக்கிற அந்த கோட்பாடுகளை பயன்படுத்தி புள்ளிகளை தேர்ந்தெடுப்போம். அதை தாண்டி இன்னும் சில அக்குபஞ்சர் புள்ளிகள் வந்து நம்மளோட பயன்பாட்டு அடிப்படையில் இல்லை அதனுடைய செயல்களின் அடிப்படையிலையும் நம்ம தேர்ந்தெடுப்போம். அந்த மாதிரியான ஒரு வகுப்பை தான் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம். இது எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு அக்குபஞ்சர் மருத்துவர் அப்படிங்கிறவர்னா எப்படி இருக்கணும், அவங்க என்னென்ன விதிகளை கண்டுபிடிக்கணும், அதாவது கடைபிடிக்கணும், அதெல்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம வந்து ஒரு நல்ல மருத்துவராக நம்மளால் அவங்களுக்கு மருத்துவ பயனாளிக்கு உதவ முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம மேலே ஒரு மருத்துவராக நம்மளை அவங்க பார்க்கும் பொழுது நமக்கான சில விதிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணும் பொழுது சில கோட்பாடுகள் நமக்குன்னு இந்தந்த இடத்துல இந்தந்த விஷயங்களை நம்ம செய்யணும், இதை செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல நம்ம தெளிவாக இருக்கும் பொழுது அது நம்ம செய்யக்கூடிய வேலையோட தரத்தையும் சரி, நம்ம மேலே மருத்துவ பயனாளிக்கு வரக்கூடிய மரியாதையும் சரி அதிகப்படுத்தி கொடுக்கும். அதே போல் நோய்களை வந்து கண்டறிஞ்சு தீர்வு கொடுக்கும்ன்ற அந்த செயல்பாடுகளையும் அந்த மருத்துவருக்கும் பயனாளிக்கும் உள்ள அந்த தொடர்பு வந்து மேம்படும். அவங்களோட ஒத்துழைப்பு நல்ல சிறப்பாகவே இருக்கும். நம்ம சொல்லக்கூடிய செயல்களை அவங்க செய்வாங்க. இந்த உணவு கட்டுப்பாடுகளாகட்டும், நம்ம வாழ்வியல் முறை மாற்றங்களாகட்டும், நம்ம மேலே ஒரு மரியாதை வரும் பொழுது நம்ம சொல்லவே வேண்டாம், அவங்களே நம்ம சொல்கிற வாக்குகள் அனைத்தையும் ஃபாலோ பண்ணுவாங்க. அது துரிதமான நோயிலேருந்து நம்ம துரிதமாக வெளியே வரத்துக்கான ஒரு வாய்ப்பாகவும் அமையும். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்கலாம், முதல்ல அக்குபஞ்சர் மருத்துவர் அப்படிங்கிறவர், ஒரு அக்குபஞ்சர் தெரப்பிஸ்டாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன மாதிரி விஷயங்களை கடைப்பிடிக்கணும், உங்களுடைய பண்புகளில் என்னென்ன இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, முதலாவதாக நமக்குள்ள நேர்மறையான எண்ணங்கள் இருக்கணும். அதாவது அந்த அக்குபஞ்சர் மருத்துவர் அப்படிங்கிறவர் நேர்மறையான எண்ணங்களை உடையவராக இருத்தல் வேண்டும். அவங்களுடைய எண்ணத்தில் நேர்மை இல்லைன்னா, என்னால் இதை குணப்படுத்த முடியாதோ, இவ்வளோ பெரிய வியாதியோ, இவ்வளோ பெரிய தொந்தரவோ அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களால் அதை சரி பண்ண முடியாது. அடுத்ததாக சிகிச்சை அளிக்கும் பொழுது நம்மளுடைய ஆடையானது நேர்த்தியானதாக இருக்கணும், தூய்மையான உடைகளாக இருக்கணும். அடுத்தது நம்மளுடைய சிகிச்சையகம், அதாவது கிளினிக்னு சொல்கிறோம்ல, நம்ம எந்த இடத்துல சிகிச்சை அளிக்கிறதுக்கு தேர்ந்தெடுக்கிறோமோ அந்த ரூம், அந்த அறை அப்படிங்கிறது தூய்மையானதாக இருக்கணும். அதை பராமரிப்பை நம்ம கண்டிப்பாக கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அதாவது நம்மளும் சுத்தபத்தமாக இருக்கணும், நம்மளுடைய எண்ணங்களும் தூய்மையாக இருக்கணும், நம்ம வேலை பார்க்கக்கூடிய இடமும் தூய்மையானதாக இருக்கணும். அடுத்ததாக முக்கியமான ஒரு விஷயம், நம்ம வீட்டுக்குள்ளேயோ இல்லை நம்மளுடைய பர்சனல் வாழ்க்கையிலையோ தனிப்பட்ட வாழ்க்கையிலையோ எத்தனையோ விதமான விருப்பு வெறுப்புகள் இருக்கலாம். ஆனால் எப்போ நம்ம சிகிச்சையாளராக அந்த அறைக்குள்ளே கால் வச்சிடுறோமோ, ஒரு மருத்துவ பயனாளியை நம்ம பார்க்க போகிறோமோ, அப்போது நமக்குள்ளே இருக்கிற தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை நம்ம வெளிப்படுத்தக்கூடாது. குறிப்பாக நம்மளுடைய விருப்பு வெறுப்புகளை நோயாளிகள் கிட்ட வெளிப்படுத்தவே கூடாது. நமக்குள்ள 1000 தொந்தரவுகள் இருக்கலாம், 1000 யோசனைகள் இருக்கலாம். ஆனால் ஒரு மருத்துவராக நம்ம அக்குபஞ்சர் சிகிச்சையாளராக உள்ளே போயிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அங்கே சிகிச்சையாளர் மட்டும்தான். நமக்கு வந்து வேறு எந்த விதமான எண்ணங்களோ சிந்தனைகளோ அங்கே இருக்கக்கூடாது. அடுத்ததாக சிகிச்சை அளிக்கும் பொழுது மருத்துவரோட சுய பிரச்சனைகளோட வெளிப்பாட்டை நோயாளிகளிடம் காண்பிக்கக்கூடாது. அப்படின்னா என்ன, இப்போ நம்ம எப்படி விருப்பு வெறுப்பை காட்டக்கூடாதுன்னு சொன்னோமோ, அதே மாதிரி எனக்கு கை வலிக்குது, எனக்கு கால் வலிக்குது, எனக்கு தலை வலிக்குது, இல்லை எனக்கு வேறு ஏதோ பிரச்சனை இருக்குது, அதையும் எடுத்துகிட்டு போய் அந்த பயனாளிகளிடம் காட்டக்கூடாது. அடுத்ததாக நோயாளிகளை பற்றிய குறிப்புகளை வந்து தெளிவாக குறித்து வச்சுக்கணும். அதாவது ஒரு தடவையும் நம்ம அவங்கக்கிட்ட வந்து அவங்களுடைய நோய் தன்மை, நோயோட காலம்னு இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது, எல்லாத்தையும் கேட்போம். கேட்குற எல்லாத்தையும் ஒரு குறிப்பெடுத்து வச்சுக்கிட்டு பண்ணும்பொழுது நமக்கு வந்து அடுத்தடுத்த முறை அவங்க வரும்பொழுது அந்த குறிப்புகள் வந்து நமக்கு
அவங்க நோய்களுக்கான சிகிச்சை அளித்தலுக்கு உதவியாக இருக்கும். ஆனால் முக்கியமாக இந்த குறிப்புகளை வந்து நம்ம ரகசியமாக பாதுகாக்கணும். ஒரு பயனாளிக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, நம்மக்கிட்ட வந்து அவருக்கு தலைவலி இருக்குது, கால் வலி இருக்குதுன்னு ஏதோ ஒரு தொந்தரவு அவர் சொல்லும் பொழுது, அதை கொண்டு போயிட்டு நம்ம வெளியே எல்லார்கிட்டையும் இந்த 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 நபருக்கு இந்த தொந்தரவு இருக்குது, நான் தான் சரி பண்ணேன், இந்த நபருக்கு இந்த தொந்தரவு இருக்குது, நான் தான் சரி பண்ணேன், இது காரணம் அப்படிங்கிற மாதிரி எதையுமே சொல்லக்கூடாது. ரகசியம் பாதுகாக்கப்பட வேண்டும். இதுதான் நமக்கும் அந்த பயனாளிக்குமான நம்பிக்கைக்கான முதல் ஆதாரம். அடுத்ததாக நம்ம வந்து நோய் பற்றிய பாதிப்புகள் வந்து அவங்களுக்கு நம்ம தெளிவுபடுத்த போகிறோம் அப்படின்னா, அந்த நோயாளியோட மனநிலையை முதல்ல பார்க்கணும். ஒருத்தர் பலவீனமான மனதுடையவராக இருக்கிறார், அவரால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலையில் இருக்கிறாரா, இல்லை அவருக்கு என்ன தொந்தரவு ஏற்பட்டிருக்கு, அது அவருக்கு புரியுமா அப்படிங்கிற சூழ்நிலையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தேவைப்பட்டால் அவர்கிட்ட சொல்லணும். இல்லை யாராவது அவரோட துணை வந்திருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட நம்ம அவங்க உறுப்பினராக, குடும்ப உறுப்பினராக இருக்கலாம், நண்பராக இருக்கலாம், இல்லை அவரோட துணைக்கு வந்திருக்கலாம். ஸோ நோயாளியோட மனநிலையை பொறுத்து, உடல்நிலையை பொறுத்து அவருக்கான நோய் என்ன, அதற்கான தன்மைகள், அதுலேருந்து உங்களுக்கு பாதிப்புகள் என்னென்ன வரும் அப்படின்னு நம்ம தெரியப்படுத்தும் போது இதையெல்லாம் செய்யணும். அடுத்ததாக சிகிச்சை பலனளிக்கும் பொழுது சரியான ஒத்துழைப்பு வழங்க வேண்டியதன் அவசியத்தை நோயாளியிடம் எடுத்துரைக்க வேண்டும். அதாவது இப்போ நம்ம வந்து அவங்களுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஊசி மட்டும் போட போகிறதில்ல, அக்குபஞ்சர் நீடில்ஸ் மட்டும் கிடையாது. அது சார்ந்து நம்ம உணவு கட்டுப்பாடுகளை கொடுப்போம், வாழ்வியல் முறை மாற்றங்களை கொடுப்போம். இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்கள் நம்ம சொல்கிறது எல்லாமே அவங்க சரிவர கடைப்பிடிச்சா மட்டும்தான் நம்மளால் அவர்களை அந்த பாதிப்புகள்லேருந்து வெளியே கூட்டிகிட்டு வர முடியும். அது நோயாளியோட, அதாவது மருத்துவ பயனாளியோட ஒத்துழைப்பு இல்லாமல் அங்கே நடக்காது. ஸோ அதனோட அவசியத்தையும் நம்ம வந்து நம்மக்கிட்ட வர்ற பேஷண்ட்ஸ் கிட்ட கண்டிப்பாக சொல்லணும், அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும். அடுத்ததாக நம்ம பார்க்குற இந்த சிகிச்சைகளில் வந்து ஏதாவது ஒரு தடுமாற்றம் வருது, நமக்கு சில நேரங்களில் இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ஒரு குழப்பம் வரும் பொழுது நம்ம என்ன பண்ணணும், தெளிவுபடுத்திக்கணும். அப்பப்போ நம்ம படித்த விஷயத்தை மறுபடியும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு, இல்லை இன்றைக்கி ஒரு புது வகையான ஒரு தொந்தரவு வந்திருக்கு, ஏன்னா இன்றைக்கி டிஜிட்டல் காலத்தில் எது வேணால் எப்படி வேணால் வருது, வாழ்வியல் மாற்றங்களும் உங்களுக்கு வந்து பல தொந்தரவுகளுக்கு காரணமாக இருக்குது. அப்போது அப் டு டேட்டாக அந்த டிசீஸை பற்றின நாலேஜும் நமக்கு இருக்கணும், ட்ரீட்மெண்ட்டில் வந்திருக்கக்கூடிய மாற்றங்களும் நமக்கு தெரியணும், அந்த மாதிரியான நாலேஜும் நமக்கு வேணும். இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஒரு எமர்ஜென்சி டைமில் நமக்கு உதவி அளிக்கிறதுக்கு, சிகிச்சை அளிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய இந்த மருத்துவம் தான் சிறந்தது, மற்ற மருத்துவமெல்லாம் தப்பு அப்படிங்கிற மாதிரியான தவறான குறை கூறும் செயல்களில் நம்ம போகக்கூடாது. ஏனைய மருத்துவ முறைகளை குறை கூறக்கூடாது. இது போன்ற செயல்களில் ஈடுபடுதலும் கூடாது. உங்ககிட்ட ஒரு பயனாளி வர்றாங்கன்னா, உங்களை நம்பி வர்றாங்க, அப்போ உங்களுக்கு தெரிஞ்ச சிகிச்சை முறையை நீங்கள் கொடுங்க, அவ்வளோதானே தவிர அடுத்த விஷயங்களை தப்புன்னு சொல்லக்கூடியது நம்ம செய்யக்கூடாது. அடுத்ததாக எல்லா மருத்துவ முறைகளுமே இங்கே வந்து மனித உயிரினை காப்பாற்றுறதுக்கு தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த விஷயத்தில் நம்ம ரொம்ப தெளிவோடு இருக்கணும். எல்லா மருத்துவ முறைகள்லேயும் ஏதோ ஒரு சிறப்புத்தன்மை இருக்கும். அது ஏதோ ஒரு மருத்துவ பயனாளிக்கு உதவியாக இருக்கும். அது இறுதி நோக்கம் வந்து என்னென்னா, அவருடைய நோய் தொந்தரவிலிருந்து அவரை விடுவித்து மனித உயிர்களை காப்பாற்றுறது மட்டும்தான் நோக்கம் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும், தெளிவாக இருக்கணும். அடுத்ததாக மருத்துவ பயனாளி வந்து, நோயாளி வந்து வேறு மருத்துவ முறைகளில் சில மருந்துகளை உட்கொள்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, உதாரணமாக ஒருத்தருக்கு இரத்த அழுத்தத்துக்கான சிகிச்சையை வந்து நம்ம அளிக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, அவங்க வேறு ஒரு மருத்துவ முறையில் ஒரு மருந்தை எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, நம்ம மருத்துவம் அவங்களுக்கு செய்யும் பொழுது நாளே போயிட்டு நீங்கள் இந்த மருந்து சாப்பிடாதீங்க, இது வேண்டாம் அப்படின்னு நிறுத்தக்கூடாது. அந்த நோயாளியோடைய தன்மையை பொறுத்து, உடல் தன்மையை பொறுத்து, நோயின் தன்மையை பொறுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை நம்ம வந்து சரி பண்ணலாம், சிகிச்சை வந்து கொடுக்கலாம். அந்த மருந்துகளை நீங்கள் எடுத்துக்கவே கூடாதுன்னு தடவையே நம்ம சொல்லக்கூடாது. அவங்களுக்கு குணமாக ஆக அந்த மருந்துகளின் அளவை வந்து நம்ம மாற்றி கொடுக்க முடியும்.
அல்லது குறைக்கிறதுக்கோ நிறுத்துறதுக்கோ நம்ம வந்து பரிந்துரைக்க தான் முடியுமே ஒழிய நம்மளே வந்து நிறுத்துங்கன்னு சொல்லக்கூடாது. அடுத்ததாக, ஒரு நோயாளியோட உடல்நிலை, மனநிலை, வாழ்க்கை முறை இதை எல்லாத்தையுமே நம்ம கருத்தில் வச்சுக்கிட்டு பரிந்துரைக்கப்படும் உணவு முறைகள் நோயாளியை வெகு விரைவில் குணமடைய செய்யும் அப்படிங்கிறத அவருக்கு நம்ம புரிய வைக்கணும். அதாவது மருத்துவம் சிகிச்சை மட்டும் பத்தாது, அவர்களுடைய உணவு, வாழ்க்கை சூழ்நிலை, வாழ்க்கை முறை, அவங்களுடைய மனோநிலை, அவங்களுடைய எண்ணங்கள், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை வந்து நம்ம கருத்தில் வச்சுக்கணும். அதன் மருத்துவ பயனாளிக்கு, நோயாளிக்கு புரிய வைக்கவும் செய்யணும். இது நம்ம சிகிச்சை அளிச்சுக்கிட்டே இருக்கும்போது படிப்படியான முன்னேற்ற நிலை வந்து ஒரு நோயாளிக்கு வருது, அடைகிறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம வந்து வேறு மருத்துவ முறைகளில் அவர் மருந்து எடுத்துக்கிறார். இப்போ நம்ம என்ன சொன்னோம், ரத்த அழுத்தத்துக்கு எடுத்துக்கிறார் அப்படின்ற ஒரு உதாரணம் எடுத்தோம் இல்லையா? அந்த மாதிரியான சூழ்நிலையில் அவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த மருந்துகளை குறைக்கிறதோ நிறுத்துறதோ அப்படிங்கிற அவசியம் வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா நம்ம அதை நிறுத்த சொல்லாமல் எந்த மருத்துவரிடம் சென்று அந்த மருந்துகளை வாங்கிக்கிட்டாரோ அதே மருத்துவரோட ஆலோசனையை ஒரு தடவை பெற்ற பிறகு, அவங்கக்கிட்ட கலந்து ஆலோசித்த பிறகு நீங்கள் வந்து நிறுத்தலாம், இல்லை குறைக்கலாம் அப்படிங்கிறத பரிந்துரைக்கலாம். இதை வந்து நம்ம என்ன சொல்லலாம், இப்போ உங்களுக்கு நோயின் தீவிரம் குறைஞ்சிருக்கு, அதனால் நீங்கள் எடுத்துக்கக்கூடிய மருந்துகளோட அளவை வந்து நீங்கள் நிறுத்துறீங்களா குறைக்கிறீங்களாங்கிறத அவங்க எந்த மருத்துவர்கிட்ட இருக்காங்களோ அங்கே நீங்கள் வந்து கேட்டுக்கோங்க அப்படின்ட்டு தான் நம்மளால் சொல்ல முடியும். அது வரைக்கும் தான் நம்ம சொல்லணும். அதே போல் அடுத்ததாக இப்போ வந்து ஊசி இடுதல் அப்படிங்கிறதுல வந்து நம்ம ஒரு முறை பயன்படுத்திய ஊசிகளை மீண்டும் மீண்டும் பயன்படுத்தாமல் இருக்கிறது தான் கொஞ்சம் சிறந்த பயிற்சி முறையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அது வந்து உங்களுக்கு ஒரு ஹெல்த்தி ப்ராக்டிஸும் கூட. அடுத்ததாக, ஒரே நேரத்தில் அளவுக்கு அதிகமான எண்ணிக்கையில் அக்குபஞ்சர் ஊசிகளை ஒரே நேரத்தில் மருத்துவருக்கு, அதாவது நோயாளிக்கு பயன்படுத்துவது வந்து தவிர்க்க வேண்டும். அப்படின்னா என்ன, இன்றைக்கி அவங்க என்கிட்ட ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருக்காங்க, நான் அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது இன்றைக்கே எடுத்து 50 ஊசி 100 ஊசின்னு அவருக்கு நான் போடக்கூடாது. அவருடைய நோயின் தன்மைக்கு ஏற்ப, தேவைக்கு ஏற்ப மட்டுமே அளவாக பயன்படுத்தணும். அதே மாதிரி ஒரு முறை பயன்படுத்திய ஊசியை மறுமுறை பயன்படுத்துறது தவிர்க்கவும் வேண்டும். அதுக்கப்புறமா அக்குபஞ்சர் மருத்துவம் அப்படிங்கிறதுல வந்து நம்ம ஊசி இடுதல் தான் முக்கியமாக பண்ணுறோம். அடுத்து சில அந்த உபகரணங்கள் வந்து இருக்கும். அதாவது இந்த முள் மாதிரி இருக்கிற அந்த பந்துகளை உருட்டுறது, இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கும். அது பரவாயில்ல. ஆனால் அதை தாண்டி வேறு வகையான உபகரணங்களை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா அதனுடைய பயன் என்ன, அதனுடைய செயல்பாடு என்ன, எவ்வாறு அதை பயன்படுத்துவது, இந்த மாதிரி. இப்போ எப்படி சொல்லலாம்னா, இப்போ எலக்ட்ரிக்கலில் வச்சு ஒரு ஸ்டிமுலேஷன் கொடுக்குறாங்க அந்த நீடிலுக்கு அப்படின்னா, லேசர் வச்சு ஒரு ஸ்டிமுலேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஊசியோட அந்த மின்காந்த அலைகளை கனெக்ட் பண்ணி அந்த ஸ்டிமுலேஷன் கொடுத்து அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம்னா, அந்த உபகரணத்தை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அந்த நோயாளிக்கு தேவைப்பட்டால் மட்டுமே நம்ம பயன்படுத்தணும். அதுவும் அந்த எந்த எக்ஸ்ட்ரா எக்யூப்மெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணுறோமோ, டூல்ஸ் யூஸ் பண்ணுறோமோ, அதனுடைய முழுமையான தன்மை, பயன்பாடு, நோயாளிக்கு அது தேவையா இல்லையா அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம வந்து பயன்படுத்தணும். அது மட்டும் இல்லாமல் ஒருத்தர் வந்து ஏற்கனவே அவருடைய நோயின் தன்மையால் கொஞ்சம் பயந்த மாதிரி இருக்கலாம், ஒரு குழப்பம் இருக்கலாம், இந்த மாதிரி நிறைய அவங்களுடைய மனநிலையில் வந்து ஒரு தெளிவில்லாமல் இருக்கும், ஒரு கலக்கமோ குழப்பமோ பயமோ இருக்கலாம். அந்த மாதிரியான சூழ்நிலையில் தான், ஏன்னா அவங்களுடைய நோயின் தீவிரம் அப்படி இருக்கலாம், அதனுடைய தாக்கம் அவங்களுக்கு அப்படி இருக்கலாம். அந்த மாதிரி சூழ்நிலைகளில் நம்ம என்ன பண்ணணும், உளவியல் ரீதியாகவும் சிகிச்சை அளிக்கிறோம் அப்படின்னா அந்த மனோபலத்தை நம்மளும் மனோபலத்தோடு தைரியத்தோடு குழப்பம் இல்லாமல் தெளிவான ஒரு மனநிலையிலையும் சிகிச்சை அளிக்கணும். அதே போல் நோயாளிக்கும் மனோபலத்தை நம்ம கொடுத்து செயல்படும் பொழுது சிகிச்சை வந்து நல்ல பலனை தரும். நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம சுத்தமான தூய்மையான எண்ணங்களோடு இருக்கணும். நம்மளுடைய ஆடைகளும் சரி, நம்ம மருத்துவம் செய்யக்கூடிய அறையும் சரி தூய்மையானதாக இருக்கணும்.
மருத்துவ பயனாளிக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தெளிவாக புரிய வச்சிடணும். அவங்களுடைய ஒத்துழைப்பு அப்படிங்கிறது நமக்கு முக்கியமாக தேவை. இதில் அவங்களுடைய உணவு கட்டுப்பாடாக இருக்கலாம், அவங்களுடைய சூழ்நிலை, வாழ்க்கை சூழ்நிலையில் கொண்டு வர மாற்றங்களாக இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மருத்துவ பயனாளியோடைய அந்த நோயின் தன்மையை அந்த நோயாளியோட மனநிலை, உடல்நிலை பொறுத்து நேரடியாக அவங்கள்ட்டையும் சொல்லலாம், இல்லை அவங்க கூட வந்தவங்கள்ட்டையும் நம்ம சொல்லலாம். அது மாதிரி மாற்று மருத்துவ முறைகளை நம்ம குறை சொல்லக்கூடாது. அவங்க வேறு ஏதாவது மருந்துகள் எடுத்துக்கிறாங்கன்னா அதை நிறுத்துறதோ குறைக்கிறதோ நம்ம செய்யக்கூடாது. அது அவங்க எந்த மருத்துவர்கிட்ட எடுத்துக்கிட்டாங்களோ அவங்களுடைய இல்லை அந்த துறை சார்ந்த மருத்துவர்கள்கிட்ட ஆலோசனை செய்த பிறகு தான் நம்ம நிறுத்துறதோ குறைக்கிறதோ பரிந்துரைக்கணும். அடுத்ததாக நம்ம என்ன பண்ணுறோம், மருத்துவ பயனாளிக்கு அவங்களுடைய ஒத்துழைப்போட அவசியத்தையும் சொல்கிறோம். அதே போல் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த நோயின் தாக்கத்தால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பயம், குழப்பம், கலக்கம், இந்த மாதிரியான பல்வேறு உபாதைகளுக்கு அவங்கள மனதளவிலையும் அவங்களுக்கு பலத்தை கொடுத்து இது சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தன்னம்பிக்கையை கொடுத்து சிகிச்சை செய்யணும். நம்மளும் தைரியத்தோடையும் மனோபலத்தோடையும் குழப்பம் இல்லாத தெளிவான மனநிலையோடையும் நம்ம அந்த மருத்துவத்தை அணுகும் பொழுது சிகிச்சையானது நல்ல பலனை தரும். இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. நம்ம இதெல்லாம் என்னென்ன ரூல்ஸ் அப்படிங்கிறத இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததாக ஒரு மருத்துவ பயனாளி வர்றாங்க. வந்த பிறகு நம்ம அவங்கக்கிட்ட என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாமே பார்க்கலாம். நம்மக்கிட்ட வர்ற நோயாளிக்கிட்ட நம்ம என்னென்ன கேட்கணும், அவருக்கு என்னென்ன நோய்கள், அதாவது உடல் சார்ந்த உபாதைகள் இருக்குது, எந்த கால அளவில் இருக்குது, அதாவது இப்போ ஒரு நாளில் வந்ததா, ஒரு வாரமாக இருக்கா, இல்லை அந்த தொந்தரவு அவங்களுக்கு சில மாதங்களாக இருக்கா, பல மாதங்களாக இருக்கா, பல வருடங்களாக அவங்க அதில் கஷ்டப்படுறாங்களா, இந்த மாதிரியான அந்த டியூரேஷன் அதவும் நம்ம கேட்டுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு சிலருக்கு ஒரு தலைவலியே வருதுன்னு வச்சுக்கோங்களேன். எல்லா நேரமும் தலைவலி இருக்காது. ஒரு சில சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி இப்போ சத்தமான இடத்துல அவங்க அதிகமான சத்தம் இருக்கிற இடத்துல கேட்கும்போது தலைவலிக்குதா, இல்லை சிலருக்கு வெயிலில் போயிட்டு வந்தால் தலைவலிக்கும், சிலருக்கு உணவை எடுத்துக்கிட்டால் தலைவலிக்கும், சிலருக்கு பசி இருந்ததுன்னா தலைவலிக்கும். ஸோ இந்த மாதிரி எந்த சூழ்நிலைகளில் அவங்களுக்கு அந்த நோய்க்கான பாதிப்பு தெரியுது, தொந்தரவு தெரியுது அப்படிங்கிற மாதிரியான விஷயமும், அதாவது அந்த எப்போ அது நிகழ்கிறது அந்த நோய்க்கான தொந்தரவு அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இது எல்லாமே குறிப்பெடுத்து வச்சுக்கணும். நம்ம குறிப்பெடுத்து வைக்கிறோம் அப்படிங்கிறதுல என்னென்ன தேவையாக இருக்கும்னா, அவங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்களுடைய வயது என்ன, ஆணா பெண்ணா, அவங்க திருமணம் ஆனவரா இல்லையா, ஏன்னா சில தொந்தரவுகளுக்கு திருமணம் ஆனவர்களுக்கு மட்டுமே வரும், சிலது வயது சார்ந்த தொந்தரவாக இருக்கும். அந்த மாதிரி பல்வேறு காரணங்களுக்காக அந்த நோயாளியுடைய அடிப்படை டீட்டெயில்ஸை நம்ம கேட்டு வச்சுக்கணும். பேசிக் டீட்டெயில்ஸை குறித்து வச்சுக்கிறது ரொம்ப சிறந்த விஷயமா இருக்கும். அடுத்ததாக இது அவங்களுடைய ஹிஸ்ட்ரி, அதாவது இதுக்கு முன்னாடியே இந்த நோய்க்கான மருத்துவம் எங்கேயாவது ஏற்கனவே எடுத்திருக்காங்களா, சில வருஷம் கழித்து வந்திருக்கா, இல்லை சில நாட்கள் கழித்து வந்திருக்கா, இல்லை வேறு ஏதாவது நோய் தொந்தரவுக்கு எடுத்திருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம கேட்டு வைக்கணும். இது எல்லாம் ஏன் எடுக்கிறோம் அப்படின்னிங்கன்னா, இப்போது அவங்க வந்திருக்கிற தொந்தரவு அவங்க ஒரு மருத்துவ பயனாளி நம்மக்கிட்ட வராங்க, ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, எனக்கு தலைவலி இருக்குது, இல்லை எனக்கு வயிற்று வலி இருக்கிறது, ரொம்ப நாளாக நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னா, ஒருத்தர் ஏற்கனவே வயிறு சார்ந்து தொந்தரவுக்கு அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க, அதுக்கப்புறம் அதை மறந்துட்டாங்க, இல்லை அந்த மருத்துவத்தையோ அந்த வாழ்வியல் கட்டுப்பாடுகளையோ மறந்துட்டாங்கன்னா, இது அதனுடைய எக்ஸ்டென்ஷனாக, அது பழைய தொந்தரவோட வெளிப்பாடாக இருக்கலாம். அந்த மாதிரி சூழ்நிலைகளுக்கு நமக்கு அந்த நோயை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலைகளை, அதாவது அதுக்கு உதவியாக இருக்கக்கூடியதாக இந்த தகவல்கள் நமக்கு இருக்கும். இப்போ நம்ம என்ன கேட்குறோம், அவரோட அடிப்படை டீட்டெயில்ஸை நம்ம கேட்டுக்கிறோம். அவருடைய வயது என்ன, அவங்க எங்கே பணிபுரிகிறாங்க, ஆணா பெண்ணா, இந்த மாதிரிலாம் நம்ம கேட்ட பிறகு ஏற்கனவே சிகிச்சை ஏதாவது எடுத்துக்கிறாங்களா, அவங்க மருந்து ஏதாவது எடுத்துக்கிறாங்களா அப்படிங்கிறதும் நம்ம கேட்டுடுறோம். ஏன்னா ஒரு சிலருக்கு சில மருந்துகள் அலர்ஜி இருக்கலாம். இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களுக்காக இதையெல்லாம் நம்ம கேட்குறோம். அதுக்கு மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பெற்றோருக்கு, ஏன்னா சில நேரங்களில் பரம்பரை சார்ந்த தொந்தரவுகளாக வரும் பொழுது பெற்றோருக்கு என்ன மாதிரியான தொந்தரவு இருக்குது அப்படின்றத கேட்குறோம். இது மட்டும் இல்லாமல் அவங்க வாழ்வியல் சூழ்நிலை என்ன,
அவங்க என்ன மாதிரியான வேலை செய்கிறாங்க, எந்த சூழ்நிலையில் வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறதும் நமக்கு முக்கியமான தகவலாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னா, இப்போ நெடுநேரம் நின்றுக்கிட்டே வேலை செய்வாங்க இல்லையா, அவங்க வந்து நம்மக்கிட்ட கால் வலிங்க, மூட்டு வலி, எனக்கு வந்து கால் வந்து நிற்க முடியல, வீக்கம் இருக்குது, ரொம்ப நேரம் இது பண்ண முடியல அப்படின்னு அவங்க வந்தாங்கன்னா, அதுக்கான காரணமாக என்ன இருக்கலாம்னா, அவங்களுடைய பணி சார்ந்த சூழ்நிலை வந்து அவங்க நெடுநேரம் நின்று வேலை செய்யக்கூடிய பணியாக இருக்கலாம். உதாரணமாக இப்போ நீங்கள் வந்து ஒரு கடையில் நீங்கள் போய் பார்க்குறீங்கன்னா, அங்கே வியாபாரத்துக்கு நமக்கு உதவி செய்யக்கூடிய நண்பர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க உட்கார்ந்துக்கிட்டே இருக்க மாட்டாங்க, அவங்க நின்றுக்கிட்டே தான் வேலை செய்வாங்க. ஒரு சில இடங்களில் வந்து நடந்துக்கிட்டே செய்யக்கூடிய வேலை மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பல்வேறு அவங்களுடைய வேலை சார்ந்த சூழ்நிலையிலையும் வந்து அந்த நோய்கள் வந்து வெளிப்பட்டிருக்கலாம். இது வந்து 1 நாள் 2 நாளில் வராதுங்க. தொடர்ந்து பல வருஷம் அதே மாதிரியான தொந்தரவுகள் அவங்க செய்யும் பொழுது, அதாவது வேலைகள் செய்யும் பொழுது அவங்களுக்கு அது சார்ந்த தொந்தரவுகள் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. இதையெல்லாம் கேட்ட பிறகு அவங்களுடைய தினசரி நடவடிக்கை என்ன, இதையும் நம்ம வந்து கேட்குறோம். எப்படி கேட்குறோம்? அவங்களுக்கு வந்து தூக்கம் நல்லா வருதா, தூங்கும்போது ஏதேனும் தொந்தரவுகள் இருக்குதா, அதாவது பாதி ராத்திரியில் முழிச்சிக்கிறது, சிறுநீர் கழிக்கிறதுக்காக எழறது, இல்லை தூக்கம் அப்படிங்கிறது ஒரு தொடர் தூக்கமாக இல்லாமல் விட்டு விட்டு ஒரு 1/2 மணி நேரம் தூங்குவேன், எனக்கு முழிப்பு வந்துடுது, ஒரு ஆழ்ந்த உறக்கமாக இல்லை, எனக்கு ஒரு டீப் ஸ்லீப்னு நம்ம சொன்னால் உங்களுக்கு புரியும். ஸோ அந்த அளவுக்கு இல்லை அப்படியெல்லாம் கேட்கலாம். அடுத்து அவங்களுக்கு பசியின் தன்மை எப்படி இருக்குது, நல்லா பசிக்குதா, பசிங்கிற உணர்வே இல்லையா, இந்த டைமுக்கு சாப்பிட்ணுன்ற ஒரு ரூல்ஸ் வச்சுருக்கிறதால நாங்கள் சாப்பிட்றோமா, இல்லை அந்த பசியை அடக்கிட்டு எங்களுக்கு சாப்பிட முடியல, எங்களோட பணியின் காரணமாக சாப்பிட முடியல, இல்லை வேறு ஏதோ சூழ்நிலைகள் காரணமாக சாப்பிட முடியல, இந்த மாதிரியான தொந்தரவுகள் இருக்கா, மலஜலம் சரியாக கழிக்கிறாங்களா, இல்லை அதை அடக்கி வைக்கிறாங்களா, அது வந்து அவங்களுடைய இயல்பாகவும் இருக்கலாம், இல்லை பணி சார்ந்த சூழ்நிலையிலையும் அது நடக்கலாம். அவங்களுடைய வியர்வை எப்படி இருக்குது, சிலருக்கு நிறைய வேர்க்கும், சிலருக்கு வேர்க்கவே வேர்க்காது, அந்த வியர்வையில் நாற்றம் இருக்கலாம். இது எல்லாமே என்னென்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தொந்தரவுகளின் வெளிப்பாடாகத்தான் இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கும். ஸோ இது சார்ந்து பல்வேறு கேள்விகள் வந்து நம்ம கேட்டு அவங்கள பற்றி முழுமையாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம வந்து அவங்க நம்மக்கிட்ட வந்திருக்கிற அந்த சொல்லக்கூடிய அந்த நோய் பாதிப்புகளுக்கான தன்மையை மட்டும் கண்டுபிடிச்சி, அதை மட்டும் கண்டுபிடிச்சி நம்ம அவங்களுக்கு சரி பண்ணுறதுக்கு உதவி பண்ணாது. அவங்களுக்கு உள்ள டீப்பாக இப்போது அவங்க சொல்லக்கூடிய கை வலியோ, கால் வலியோ, தலைவலியோ, ஏதோ ஒரு விஷயம் அவங்க சொல்கிறாங்கன்னா எல்லாமே அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நோயின் வெளிப்பாடு, சிம்டம்ஸ் மட்டும்தான். ஆனால் அந்த நோய்க்கான காரணம் என்ன, எந்த உறுப்பு பாதிக்கப்பட்டிருக்கு, இல்லை எந்த மூலகம் பாதிக்கப்பட்டிருக்கு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த கேள்விகள் எல்லாமே நமக்கு உதவியாக இருக்கும். அடுத்ததாக வந்து ஒரு இடத்துல ஆர்கன் சிம்டம்ஸ்னு போட்டிருக்கோம் இல்லையா நம்ம பேப்பரில், அது என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ மருத்துவ பயனாளிக்கு வந்து அவங்களுக்கு கை வலிக்குது, கால் வலிக்குது, இருமல் வருதா, விக்கல் வருதா, தூக்கம் வருதா, வரலையாங்கிற மாதிரியான கேள்விகளுக்கே அவங்களுக்கு வந்து ஒரு சிலரால் தான் தெளிவாக பதில் சொல்ல முடியும், எல்லாராலையும் முடியாது. ஆனால் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, அக்குபஞ்சரில் டயக்னாசிஸில் நம்ம பார்த்துருக்கோம், எண் வகை தேர்வு அப்படிங்கிற விஷயங்களை நம்ம பார்த்துருக்கோம், இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்களை நம்ம பார்த்து எப்படி டயக்னைஸ் பண்ணணும்னு பார்த்துருக்கோம் இல்லையா. அந்த வகையில் நம்ம வெளியே பார்க்குறோம், ஒருத்தரோட தோற்றத்தை பார்க்குறோம், அந்த தோற்றத்தில் நமக்கு தெரியக்கூடிய வித்தியாசங்களை பார்க்குறோம். நம்மளுடைய தோலில் இருக்கிற அறிகுறிகள், இப்போ அவங்க தோல் வறண்டு இருக்கா, வெடிப்பு இருக்கா, தோல் நோய்கள் சார்ந்து ஏதாவது அறிகுறி இருக்கா, அந்த மாதிரியெல்லாம் பார்க்குறோம். ஒருத்தருடைய கண்ணோட நிறத்தை பார்க்குறோம், கண்ணோட தன்மையை பார்க்குறோம், அவரோட வாய்ஸை கேட்குறோம். நம்ம எண் வகை தேர்வுன்னு பார்த்தோம் இல்லையா, அவங்களுடைய விழி நீரை பார்க்குறோம், அவங்களுடைய சிறுநீர் எப்படி இருக்குது, மலம் எப்படி இருக்குது, அவங்களுடைய உடலில் வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த உஷ்ணம் சார்ந்து இருக்கா, குளிர் சார்ந்து இருக்கா, வெளிர் நிறம் இருக்கா, கருமை கலந்து இருக்கா, இந்த மாதிரி எண் வகை தேர்வு நம்ம பார்த்தோம் இல்லையா, அது எல்லாமும் கூட நம்ம பார்த்து குறித்து வச்சுக்கிறோம். இப்போ இங்கே வந்து தோலோட அறிகுறிகள்னால் என்னென்னு பார்த்தோம். ரோமத்தோட அறிகுறிகள் அப்படிங்கும்போது உங்களுக்கு இப்போ பெண் பிள்ளைகளுக்கு உடலில் கால்கள்லையோ கைகள்லையோ நீங்கள் பார்க்கும் பொழுது ரோமம் இருக்காது, ஆனால் ஆண் பிள்ளைகளுக்கு இருக்கும். இதே ஒரு பெண்ணுக்கு ஹார்மோன் சார்ந்து தொந்தரவு இருக்குது அப்படின்னா அவங்களுடைய கை கால்களில் ஒரு ஆணுக்கு இருப்பது போன்ற ரோமங்கள் இருக்கும். இதெல்லாம் ஒரு அறிகுறி. அப்படி அதை நம்ம அவங்க உருவத்தை நம்ம பார்க்கும் பொழுதே நமக்கு புரிஞ்சிடும்,
இவங்களுக்கு வந்து இந்த தொந்தரவு இருக்க வாய்ப்பு இருக்குது, இல்லை இருக்குன்னு நம்ம வந்து நம்மளுடைய அனுபவமும் அறிவும் நமக்கு வந்து அந்த முடிவெடுக்கிறதுக்கான ஒரு தெளிவை வந்து நமக்கு கொடுத்துரும். இந்த மாதிரி நம்ம தசைகளை சார்ந்து, எலும்புகளை சார்ந்து, நரம்பை சார்ந்து, இந்த மாதிரி பல்வேறு உடல் உறுப்புகளை சார்ந்து அறிகுறிகளை எல்லாம் நம்ம குறிப்பெடுத்து வச்சுக்கணும். இது என்ன நோயாளிக்கிட்ட என்னென்ன கேள்வி கேட்கணுமோ கேட்டுட்டோம், நம்ம என்னென்ன அப்சர்வ் பண்ணணுமோ எல்லாமே பண்ணியிருக்கோம். அதுக்கு அடுத்தது நம்ம வந்து எப்படி சிகிச்சை அளிக்கணும் அப்படிங்கிறத அடுத்த பகுதியில் பார்க்கலாம். இப்போ என்னென்ன இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டோம், நம்ம ஒரு மருத்துவர் என்னென்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணணும், அவருக்கு உண்டான பண்புகள் என்னென்னவா இருக்கணும், ஒரு மருத்துவ பயனாளிக்கிட்ட ஒரு நோயாளிக்கிட்ட நம்ம என்னென்ன சொல்லணும், அவங்களுக்கு என்னென்ன விஷயங்களை தெளிவுபடுத்தணும்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து ஒரு மருத்துவ பயனாளி வரும் பொழுது நம்ம அவர்கிட்ட குறிப்பெடுக்கணும்னு சொன்னோம் இல்லையா, அவரை சார்ந்த தொந்தரவுகளை அதில் என்னென்ன எடுக்க போகிறோம், அவருடைய பேசிக் டீட்டெயில்ஸ் கேட்க போகிறோம். அவருக்கு ஏற்கனவே ஏதாவது நோய் தொந்தரவு இருக்கா அப்படின்னா அது சார்ந்து குறிப்பெடுத்துக்க போகிறோம். அவங்களுடைய பெற்றோருக்கோ ஏன்னா அது பரம்பரை சார்ந்த நோயாக இருக்குமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்க போகிறோம். அவருடைய இயல்பான வாழ்க்கையில் இருக்கக்கூடிய உறக்கமாகட்டும், உணவு முறையாகட்டும், மலஜலம் கழித்தலாகட்டும், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை அவங்கக்கிட்டேருந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்தது நம்ம மருத்துவர்களாக நம்மளுடைய அறிவை பயன்படுத்தி அங்கே அவங்களுடைய எக்ஸ்டர்னல் அப்சர்வேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்களில் அவருடைய வெளித்தோற்றத்தில் தோலை பார்க்குறோம், கண்ணை பார்க்குறோம், காதை பார்க்குறோம், அவருடைய வாய்ஸை கேட்குறோம், அவருடைய வார்த்தைகளில் வித்தியாசம் இருக்கா, அவருடைய நாக்கை பார்க்குறோம், அதில் ஏதாவது நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமா, இந்த மாதிரி பல்வேறு எண் வகை தேர்வுகளை வந்து நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் அங்கே வந்து டயக்னாசிஸில் ஆட் பண்ண போகிறோம். அடுத்தது இதையெல்லாம் பயன்படுத்தி எப்படி நம்ம வந்து ஒரு பயனாளிக்கு சிகிச்சை அளிக்க போகிறோம் அப்படிங்கிறத அடுத்த ஆடியோவில் கேட்கலாம்.